டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் பொன் அண்ணாதுரை, அக்குபஞ்சரிஸ்ட், வருமக்கலை நிபுணர். இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்க ஒரு நோய் பார்த்திங்கன்னு சொன்னால் டயாபெட் மெலிட்டஸ், சர்க்கரை மிகைநிலை. இந்த சர்க்கரை வியாதி ஏன் வருது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த சர்க்கரை வியாதி எப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜெஸ்டேஷ்னல் டயாபெட்டிஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு தற்காலிகமான சர்க்கரை மிகைநிலை. இது எப்போ வரும்னு சொன்னால், பெண்களுக்கு கர்ப்பம் தெரிஞ்சுக்கிறப்ப பிரெக்னன்சி ஆனதுக்கு பிறகும் அந்த சர்க்கரையுடைய அளவு அதிகரிக்கும், பிளட் டெஸ்ட் பண்ண அதிகரிக்கும். இது ஏன்னு சொன்னால், அந்த நேரத்தில் ஸ்ப்ளீன் அதிகமாக வேலை செய்யும். கர்ப்ப காலத்தில் மண்ணீரல் அதிகமாக வேலை செய்யும். ஸோ அக்குபஞ்சர் தத்துவப்படி மண்ணீரல் அண்டு கணையம் ரெண்டும் சேர்ந்த உறுப்பாகவே நாங்கள் கருதி கொள்கிறோம். அப்போ அது அதிகமாக நிறைய ஒர்க்குலோடு இருக்கிறதுனால இந்த சர்க்கரை அளவை மேனேஜ் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமங்கள் அதுக்கு இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அது தற்காலிக சர்க்கரை மிகைநிலை என்று சொல்கிறோம். அதாவது ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ் சொல்கிறோம். இது நீங்கள் கவலைப்படக்கூடாது. கொஞ்சம் கர்ப்ப காலங்களில் கொஞ்சம் டயட்டை மாடிஃபை பண்ணி, அப்போ இன்சுலின் அதுக்கு இது மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிறாமல் கொஞ்சம் டயட்டை மாடிஃபை பண்ணிக்கிறதுங்க. எப்படி அந்த உணவு முறையை உணவு மேலாண்மை பண்ணுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால், அப்போ லோ கார்போஹைட்ரேட் அளவு குறைவாக எடுத்துக்கொண்டு அதிக நார்ச்சத்து மிகையாக உள்ள உணவுகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கணும். இந்த காய்கறிகள், பழங்கள் அப்படின்னு சொன்னால் பச்சை காய்கறிகளை குக் பண்ணி சாப்பிடணும், நிறைய சாப்பிடணும். சோறு கொஞ்சம் தான் எடுத்துக்கணும், கோதுமை கொஞ்சம் தான் எடுத்துக்கணும். அப்போ அதை நிறைய எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது நார்மலுக்கு வந்துடும். அடுத்து கொழுப்புணவுகளை மிகையாக எடுத்து கொள்ளலாம். அப்போ கொழுப்பா, அப்போ ஹார்ட் அட்டாக் வந்துடுமே அப்படிலாம் சொல்கிறாங்க. கொழுப்பு சாப்பிடுவதனால கொழுப்பு உருவாவது கிடையாது. எந்த ஆட்டுக்குட்டியும் கொழுப்பு சாப்பிடுவது இல்லை. ஓகேவா? அவங்க சாப்பிட்றது குளோரோஃபில் தான் சாப்பிட்றாங்க, கார்போஹைட்ரேட் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு எப்படி கொழுப்பு வந்துச்சு? ஆட்டுக்குட்டி தெரியும் அது மாதிரி. அதனால் நீங்கள் அந்த கர்ப்ப காலத்தில் ஏற்படுகின்ற சர்க்கரை மிகைநிலையில் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அவகாசம் கொடுத்து உணவு முறையை மாற்றினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக போயிடும். ஒன்று முடிஞ்சு போச்சு. அடுத்து டைப் 1 டயபெட்டிக். இந்த டைப் 1 டயபெட்டிக்னு சொன்னால், இப்போ நம்ம சாப்பிட்ற முடிய உணவு, அதாவது சாதம், சோறு, இட்லி, தோசை, சப்பாத்தி எதாச்சும் சாப்பிட்றோம் இல்லையா, அதை அப்சர்வ் பண்ணணும் நம்ம உடம்பு அப்படின்னு சொன்னால், இந்த குளுக்கோஸ் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு, ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு நம்முடைய செல்கள் அப்சர்வ் பண்ணோம்னா ஒரு மூலக்கூறு இன்சுலின் தேவை. அந்த இன்சுலின் சுரக்கிறது யாருன்னு சொன்னால் நம்முடைய பேங்க்ரியாஸ் இங்கே இருக்குது. அந்த பேங்க்ரியாஸ் கணையம் என்கிற பேங்க்ரியாஸ் அதில் உள்ள பீட்டா செல்கள் இன்சுலினை சுரக்கும். அந்த இன்சுலின் சுரந்து தான் நம்ம ஒரு பேச்சுக்கு 100 மாலிகுல் அல்லது மூலக்கூறுகள் குளுக்கோஸை சாப்பிட்றப்ப 100 இன்சுலின் மூலக்கூறுகள் சுரக்க வேண்டும். இப்போ நம்ம உடம்பு ஒரு நல்ல ஹைலி நாலேஜபிள் நம்ம உடம்பு. நீங்கள் ஒரு தரமற்ற குளுக்கோஸை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அது சுரக்காது, இன்சுலின் சுரக்காது. அப்போ என்ன ஆயிரும்? அந்த குளுக்கோஸ் நிராகரிக்கப்படும். அந்த நிராகரிக்கப்படுகிற குளுக்கோஸு தான் நம்ம ரத்தத்திலையும் யூரின்லையும் கலந்துடும். ஓகேவா? அப்போ ரத்தத்திலையும் யூரின்லையும் கலந்ததுக்கு பிறகு அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் போதுமான அளவு குளுக்கோஸ் மூலக்கூறு நம்முடைய செல்களுக்கு கிடைக்காது. அப்போ நம்ம வீக் ஆகிடுறாங்க, ரொம்ப சோர்வு வரும். அப்போ எல்லா உறுப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்படைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒன்று. அந்த டைப் 1 டயாபெட்டிஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்முடைய கணை போதுமான அளவு இன்சுலின் சுரக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். இந்த டைப் 2 டயாபெட்டிக்னு பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா அது என்ன கேட்டிங்கன்னு சொன்னால், இன்சுலினை சுரக்கும், போதுமான சுரக்கும். ஆனால் அது நம்முடைய மெட்டபாலிசத்தில், நம்முடைய வளர்சிதை மாற்றத்தில் அதை ஒழுங்குபடுத்த முடியாது அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் இல்லையா, இந்த இன்சுலின் மூலக்கூறு எப்போ சுரக்கும்னு சொன்னால், நீங்கள் நல்ல குளுக்கோஸை எடுத்துக்கிட்டால் தான். இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம கிராமங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் நெல் விளைய வைக்கிறாங்க இல்லையா,
அதில் வந்து 10,000 குதிருன்னு இருக்கும், அதில் கொண்டு போட்டு விட்ருவாங்க, நெல்லை போட்டு விட்ருவாங்க விவசாயிகள். போட்டுவிட்டு அதை மாதம் மாதம் எடுத்து அங்கே நெல் சட்டி இருக்கும், அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து வேக வைப்பாங்க. வேக வச்சு ஒரு 3 நாள் 4 நாள் உலர வச்சு அதை வந்து ரைஸ் மில்லுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து ரைஸை அரைச்சி தவிடை நீக்கிட்டு தவிடு வந்து மாட்டுக்கு, நம்ம அரிசி வந்து நம்மளுக்கு மனுஷனுக்கு, இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால இப்போ நோய் நொடி எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எத்தனை பேருக்கு கிட்டத்தட்ட 60% மக்களுக்கு வந்து டயபெட்டிக் இருக்குது. இது ஏன் காரணம்னு சொன்னால் இந்த உணவு முறை தான். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறோம், விவசாயிகள் என்ன செய்கிறார்கள், இந்த இந்த நெல் அறுவடை பண்ணுறாங்க இல்லையா, அதை டிஎன்சிசியில் கொண்டு அங்கே, அதாவது களம் என்று சொல்லுவோம், இந்த வயலில் களம் இருக்கும், அந்த களத்தில் அடித்து நேராக கொண்டு டிஎன்சிசியில் போட்டு வரையில் பையரிசி வாங்கிட்டு வாங்க. இந்த பையரிசியில் வந்து பட்டை தீட்டிய பையரிசி அந்த அந்த நெல் அரிசி இருக்கு இல்லையா, நம்ம இயற்கையாக வேக வச்சு நீங்கள் மில்லில் அரைச்சிங்கன்னு சொன்னால் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த அரிசியினுடைய மேல் பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் கால்சியம், மேங்கனீஸ் இது மாதிரி நிறையா எண்ணற்ற மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கும். இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நம்ம சிஸ்டத்தை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடியது. அப்போ அதை வந்து என்ன பண்ணுறோம், பட்டை தீட்டுகிறோம் என்ற பெயரில் அது வெண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை பட்டை தீட்டி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வரும். ஓகேவா? ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இது மாதிரி இப்போ நெல்லை விற்கிறது சிஸ்டம் மாறி போச்சு. நெல்லை விற்கிற நெல்லை ஏன் அவிக்கணும் அப்படிங்கிற கேட்குற காலம் வந்துருச்சு. ரைஸ் மில்லாம் என்ன பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரைஸ் மில்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அது வந்து ஒரு மண்டபம் ஆகிட்டாங்க, வேறு ஏதாச்சும் மால் ஆகிட்டாங்க, இது மாதிரி பண்ணிடுறாங்க. அப்போ நம்முடைய சிஸ்டம், கலாச்சாரம், பண்பாடு மாற மாற நம்ம சர்க்கரை வியாதியினுடைய அளவு வந்து அதிகரிக்கிறது. அப்போ இந்த சர்க்கரை வியாதி அளவு அதிகரிக்கிற சர்க்கரை மிகைநிலை நம்ம உடம்புல ரத்தத்தில் யூரின் வர்றப்ப என்ன நடக்கும்னு சொன்னால், நம்ம செல்களுக்கு போதுமான அளவு கார்போஹைட்ரேட் கிடைக்காது. இப்போ இந்த கார்போஹைட்ரேட் கிடைக்காததுனால என்ன ஆகும்னா எல்லா செல்களும் சோர்ந்து போகும். அப்போ சோர்வடைந்து இருப்பார்கள். அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம சாப்பிட்ற குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, அந்த குளுக்கோஸ் வந்து ஃபஸ்ட்டு திங் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நம்ம உடல் உழைப்பு இருக்கிறதுனால நிறையா வந்து நம்முடைய சர்க்கரை சத்து வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடும். அந்த எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்சுலின் தேவை, ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது வந்து விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த தேவைக்கு அதிகமான குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜனாக மாற்றி நம்ம லிவரில் சேமித்து வைக்கும். அதை சர்க்கரை கட்டி அல்லது செறிவூட்டப்பட்ட சர்க்கரை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதை வந்து நீங்கள் அங்கே நம்ம லிவரில் சேமித்து வச்சிரும். அது செமிச்சிடும். ரெண்டாவது விஷயம், ஒன்றாவது வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். ரெண்டாவது விஷயம் வந்து இங்கே வந்து சர்க்கரை கட்டியாக மாற்றிடும், குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி இங்கே வச்சிடும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் இடம் இல்லை, என்ன பண்ணுறது, அப்போ என்ன அந்த நம்முடைய அது கொழுப்பாக மாறி நம்ம உடம்புலாம் கொஞ்சம் குண்டாயிடுவோம். அதுக்காக தான் பஜ்லுர் ரஹ்மான் சார் சொல்கிறாரு, நீங்கள் குண்டாக இருந்தால் சந்தோஷப்படுங்கள்னு சொல்கிறாரு. ஓகேவா? இது வந்து நான் குண்டாக இருக்கிறதுனால சொல்லவில்லை, அவர் டாக்டர் சொன்னார், நீங்கள் குண்டாக இருந்தால் நல்லா சந்தோஷப்படுங்க, ஏன்னு சொன்னால் உங்களுடைய சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ணுதுப்பா அப்படிங்கிறார். ஓகேவா? அப்போ அதனால் குண்டுங்கிறது வந்து 2 வகை இருக்குது. ஒன்று கார்போஹைட்ரேட் அளவு அதிகமாக இருக்கிறதுனால அது கொழுப்பாக மாறி குண்டாக இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது குண்டு பார்த்திங்கன்னா தைராய்டிசம், ஹைப்போதைராய்டிசம். தைராய்டு வந்து ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு குறைவாக சுரத்தல், அதனால் குண்டாக வரும். அதை கணக்கு எடுத்துக்கூடாது. அப்போ வந்து நான் குண்டாக இருக்கேன் சந்தோஷப்படுன்னு சொல்லக்கூடாது. அப்போ இது மாதிரி தைராய்டு இல்லை, நான் குண்டாக இருந்தால் சந்தோஷப்பட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து இந்த குளுக்கோஸை வந்து கொழுப்பாக மாறி அங்கே வச்சிருன்னு சொன்னால் இல்லையா, இது 3 ப்ராசஸ் நடக்கவில்லை என்று சொன்னால் அவங்க சர்க்கரை நோயாளி. அப்போ இந்த எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணல, ரெண்டாவது வந்து கிளைக்கோஜனை மாற்றலை, மூணாவது கொழுப்பாக மாற்றவில்லை என்று சொன்னால் அந்த நிராகரிக்கப்பட்ட குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் கலந்துரும். அப்போ ரத்தத்தில் கலக்கிறப்ப இந்த செல்களுக்கு வந்து போதுமான அளவு குளுக்கோஸ் சத்து கிடையாது, கொழுப்பு சத்து கிடையாது. அப்போ வந்து என்ன ஆகும்னு சொன்னால் நம்ம உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், சோர்வடையும், உள் உறுப்புகள் எல்லாம் கண்கள் சோர்வடையும். ஓகேவா? எல்லாமே சரியான வேலையை செய்ய முடியாது. இது மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை எப்படி மேனேஜ் பண்ணுறோன்னு சொன்னால் வெரி சிம்பிள். நீங்கள் குளுக்கோஸை வந்து குறைவாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்சுலின் குறைத்தானே சுரக்குது, அதுக்கு மாதிரி நீங்கள் குளுக்கோஸ் சத்தை வந்து குறைவாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படின்னு சொன்னால் அரிசி வழி பொருட்கள், அதாவது இட்லி, தோசை, அதுக்கு இது எல்லாமே. அடுத்து வந்து கோதுமைகளை குறைச்சிக்கணும். அதுக்கு பதிலாக காய்கறிகளை நிறைய பச்சை காய்களை குக் பண்ணி நிறைய சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கன்னா நல்லா அது வந்து ஓரளவு பேலன்ஸ் பண்ணிடும்.
பண்ணிடும். அது இல்லாமல் நாங்கள் நாடி பரிசோதனை அடிப்படையில் ஒரு புள்ளியை தூண்டி ஒரு 30லேருந்து 60 நாட்களில் இந்த சர்க்கரை மிகை நிலையை வந்து நார்மல் இயல்பு நிலைமைக்கு கொண்டு வந்துடுவோம். ஓகே, இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துடுவோம். இதை நாங்கள் முறைப்படி நாடி பரிசோதனை பண்ணி அதை என்ன பாயிண்ட்டை தூண்டணும் அல்லது டச் பண்ணணும் ப்ரெஷர் பண்ணணும் அப்படின்னு ப்ரெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சாப்பாட்டு உணவு முறைகள் என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுப்போம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட மினிமம் 30 நாள்லேருந்து 60 நாளில் இயல்பு நிலையை கொண்டு வந்துடலாம். அப்போது நாங்கள் சொல்கிற உணவு முறைகள் மட்டும் நீங்கள் வாழ்க்கையெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த சர்க்கரை மிகையிலேருந்து வெளில வந்துடலாம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு கல்கத்தாவில் ஒரு கான்ஃபரன்ஸில் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கேன். நம்ம நாட்டில் 20% சர்க்கரை நோயாளி இருக்காங்க, அப்போ ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60% சர்க்கரை நோயாக மாறி இருக்கிறார்கள். இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதை நீங்கள் பார்த்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டு, அக்குப்ரெஷர் ட்ரீட்மெண்ட்டு, உணவு மேலாண்மை இதை பண்ணிங்கன்னா நல்ல தீர்வு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இன்சுலின் குளுக்கோஸை சுரக்கணும். பீட்டா செல்களில் குளுக்கோஸு இன்சுலின் சுரக்கும். அதே போல் ஆல்பா செல்களில் குளுக்கோகான் சுரக்கும். இந்த குளுக்கோகான் என்னுடைய வேலைன்னு கிடைக்கணும்னு சொன்னால் நம்ம இதில் கிளைக்கோஜன் இருக்கு இல்லையா, குளுக்கோஸ் கிளைக்கோஜன் மாற்றிருக்கு இல்லையா, அதை கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு அது தேவைப்படும். ஸோ அதனால் இது ரெண்டுமே இன்சுலின் சுரக்கணும், குளுக்கோகான் சுரக்கணும். அப்போ தான் நம்ம உடம்பு நல்லா இயல்புநிலை இருக்கிறதாக நம்ம கருத்தில் கொள்ள முடியும். ஆகவே இதை நீங்கள் உணவு மேலாண்மை பண்ணுங்கள். ப்ளஸ் தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அக்குபஞ்சரோ, அக்குப்ரெஷர் ட்ரீட்மெண்ட்டோ, வர்மா ட்ரீட்மெண்ட்டோ, இன்னும் உணவு மேலாண்மையை பண்ணிக்கலாம். அதனால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். டெஃபினட்டாக ஒரு நோயில்லாத நிலையை உருவாக்க வேண்டும், ஒரு சர்க்கரை மிக நிலை இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்க்கரை வியாதிக்காக நிறையா மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறப்போ கிட்னி ஃபெயிலியர் கூட வரும், சிறுநீரக செயலிழப்பு வரும். அதை குறிப்பாக மருத்துவருடைய ஆலோசனை, ஆங்கில மருத்துவ ஆலோசனை இல்லாமல் தனக்கு தானே போய்த்து மெடிக்கல் ஷாப்பில் எனக்கு மூட்டு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றது. அப்படி சாப்பிட்றதுனால சிறுநீரக செயலிழப்பு வரும். அதனால் தகுந்த மருத்துவருடைய ஆலோசனைலாம் நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கூடாது. எடுத்துக்கிறாமல் நீங்கள் இதை பண்ணுறப்ப நீங்கள் முழு ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.